श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी देशिकन सुभाषितेन அனுப்புன பద్ధதியில அவிவேகிகள் அத்திடா இருந்துருக்கிறவா எப்படி எல்லாம் நடந்து கொள்வா என்பதை பத்தி விஸ்தாரமா சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் நம்ம இந்த அனுப்புன பத்தியில 11வது ஸ்லோகத்துல வரைச்சு ஒரு ஆலயில திருஷ்டாந்தத்தை சொல்ற. ஆலயில பெருமாள் சயனிச்சுக்கிறது. இந்த பெருமாளுக்கு விசேஷமான ஒரு சயனமாக இருந்துருக்கு. இந்த ஆலமரம் நடராஜனுக்கு விசிரமஸ்தானமாக இளைப்பாறும் இடமாக இருந்துருக்கு. இப்படி பலவிதமான உபகாரங்களை பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த மரத்துல ஒரு அனிப்புணனாக இருந்திருக்கிறவன், தன்னலத்தையே கருதுபவன், தனக்குன்னு சொல்லி அதையே நினைச்சுட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னாக்க, அந்த ஆல மரத்துல ஒரு இலை வரத்துக்கு முன்ன வரக்கூடிய ஒரு முளை வரத, அது எப்ப வரப்போறது அதை எப்ப கிள்ளி அதை தொன்னையா தைச்சு நாம தீசம் சாப்பிடலான்னு அதைதான் பார்த்துட்டு இருப்பானே தவிர அவன் அதுல வரக்கூடிய நல்லதை பத்தி நினைக்கவே மாட்டான். இதுதான் அனுப்பணனுடைய ஒரு செயல்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன். இந்த பிரகரணத்துல இது கடைசி ஸ்லோகம். இது அனுப்பண பద్ధதியில வரைச்சு இதுல இந்த அறியாதவர்கள், அனுப்புணர்களாக இருந்திருக்கிறவர், அச்சிடுகளாக இருக்கிறவர்கள், தோக்தர்களாக இருந்திருக்கிறவர்கள்லாம் எதை செய்யறதுக்கும் துணிவார்கள். எத்தவனா பண்றதுக்கு அவ துணிந்து பண்ணுவா. அந்த விஷயத்தை தான் இந்த கடைசி ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். நிரவதி குணகிராமே ராமே நிராகசி வாகசி புரணமுஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வரதனுஹதிம் வாலித்ரோஹம் மனாகபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா கிமுதாசதே. இந்த ஸ்லோகார்த்தத்தை சாமான்யமா முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறமா விசேஷார்த்தங்கள்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகார்த்தத்தை சொல்லச்சே நிரவதி குணகிராமே ராமே என்பதாக சொல்ற. இந்த அன்னுப்புணனாக இருந்திருக்கிறவன் என்ன பண்ணா, எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் நிராகசி, அந்த தோஷம்ன்றது தொழிற்கூட இல்லாதவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அதோடு இல்லாத சமஸ்த கல்யாண குணங்களோடையும் எழுந்தருளி இருந்திருக்கிறவர் நிராகசி நிரவதி குணகிராமே. ராமனிடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் இவைதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாதது. அப்படி அத்தனை கல்யாண குணங்களை உடைத்தவராக இருந்திருக்கிற ராமன் விஷயத்துல எல்லாரும் சந்தோஷப்படுறா. ராமன் 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 சொல்லச்சேயே ராமோ ராமேதி பிரஜானாம் அபவத் கதான்னு சொல்லி ராமபூதம் இதம் சர்வம்னு எதை பார்த்தாலும் ராமன் ராமன் ராமன்னே சொல்லிட்டு இருக்கிற ஒரு நிலை அது. அப்படிப்பட்ட அந்த சமயத்துல வரைச்சே அந்த ராமர் விஷயத்திலேயே பெரிய சதந்திக்கே பெரியோர்களாக இருந்திருக்கிறவள்லாம்
அந்த ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு ராமநாமத்துக்கு சமானமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அங்க சஹஸ்ரநாம தத்துல்யம் எதுவா இருக்கும்? பார்வதி தேவி கேட்கிற பார்வதி வாச்சா கேனோபாயன அகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் படித்தே பண்டிதை நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியம் பிரபோன்னு 1000 திருநாமத்தை சொன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. இது பலஸ்ருதியே இமம் சோமதியான ஸ்ரத்தா பக்தி முன்னா அப்படின்னு எல்லாம் வரிசையா சொல்லியிருக்கு. அப்படி சொல்லச்சு 1000 இருக்கட்டும், இந்த 1000மும் சொன்னதுக்கு ஒரே ஒரு நாமத்தினால இந்த 1000 நாமாக்களை எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்ன பலன் வருமா? அந்த மாதிரி எதனா ஒரு விசேஷமான திருநாமம் இருந்துட்டு இருக்கான்னு இருக்குன்னு சொல்றேன். கேனோபாயன்னு சொன்னா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் படித்தே பண்டிதை நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியம் பிரபோன்னு பார்வதி தேவி கேட்கிறார். அப்போ அதுக்கு ஈஸ்வர வாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமம் என்பதாக சொல்ற இந்த ராமநாமம் 1000 பெருமாளுடைய 1000 திருநாமத்துக்கு சமானமானதுன்னு சொன்ன ஒரு விஷயம் அது. அப்படிப்பட்ட ராமன் விஷயத்துல கௌரவமாக இருந்திருக்கிற இந்த ராமநாமத்தையே உச்சாரணம் பண்ணி ராமனிடத்துல பக்தியோடு இருந்திருக்கிற ஒரு சத்துக்கள் இருக்காளே, அவளுடைய சமீபத்துல சதந்திக்கே அவ காது கேட்கிற மாதிரி வாகுதசி ஸ்புரணம் விஷிதா லோகா, அவளுடைய நாக்குன்றதே ஒரு கத்தி. அந்த கத்தினால கத்தி பளபளன்னு இருந்துட்டு இருக்கும். அந்த மின்னல் வந்ததுன்னாக்கா மீதி வெளிச்செல்லாம் தெரியாத போயிடும். அந்த மாதிரி இவாளுக்கு இந்த வாக்காகிற ஒரு கத்தி அது ஸ்பரிக்க ஆரம்பிச்சிருத்தோம்னாக்கா இந்த தோஷம் சொல்ற வாக்கு இதை பத்தி விஸ்தாரமா சொல்லலாம். மீதி எல்லா விஷயத்தையும் மறந்தவர்களாக அவ ஆயிடுவா. அதனால என்னாச்சு அப்படின்னா லோக்காக அந்த இருட்டடைந்தது ஞான சூன்யர்களாக ஆன ஜனங்கள்லாம் அந்த ராமரிடத்திலேயே தோஷம் சொல்றா. வரதனு ஹதிம், அழகிய பெண்ணாக இருந்த தாட்டகைய வதம் பண்ணினது அது வரதனு ஹதி, அது ஒரு தோஷம். வாலி துரோகம், ராமனிடத்துல எந்த ஒரு அபச்சாரமும் படாத இருந்த வாலிக்கு துரோகம் பண்றது, மறைந்திருந்து அடித்து வாலிய வதம் பண்ணினது. மனாங் அபசர்ப்பணம், கரதூஷண யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கச்சே அந்த கரன் கிட்ட நெருங்கி வந்துட்டான். இப்போ இந்த வில்லுல நாணம் பூட்டி அவனை அடிக்கணும். முன்ன போக முடியல, அவன் அவ்வளவு கிட்டக்க இருக்கான். இது நான் ஏத்தணும். அதுக்காக ஒரு அடி பின்னாடி வச்சாரான் ராமன். இப்ப இவரும் முன் வச்ச கால பின் வைக்கிறது இல்லைன்ற ஒரு நியதி இருக்க, அந்த நியதிக்கு மாறுபட்டு நடந்தவராக இருக்கிறவர் என்றெல்லாம் அவர் விஷயத்திலேயே தோஷத்தை சொல்றவா. அதுவும் அவரிடத்துல கௌரவமா அவரை பூஜிக்கிறவாளுடைய சமீபத்திலேயே அவளை பத்தி தோஷம் சொல்லச்சே. கிமிதி முதாபூதாக உதாசத்தே, இப்ப நம்மள மாதிரி இருந்துட்டு இருக்கிறவாள் விஷயத்துல அவ வெறுமை இருப்பாளன்னா தோஷம் சொல்லதான் சொல்லுவா. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பாதுகா சாஸ்திரத்துல கடைசியில சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். ஒரு தூர்த்தாளாக இருந்திருக்கிறவெல்லாம் இந்த பாதுகா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான இந்த கிரந்தத்துல என்ன தோஷம் இருக்குன்றத அதான் அன்வேஷனம் பண்ணுவா. தோஷமே இல்லாட்டா கூட இது தோஷமாட்டம் ஏதான ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாவா. சத்துக்களாக இருந்துருக்கிறவா என்ன பண்ணுவான்னா தோஷமே இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய குணத்தை தான் பொருட்படுத்தி அந்த குணத்தை தான் சொல்லுவா. ஒருத்தர உபன்யாசம் பண்றாரு, அது உபன்யாசத்தை கேட்டுட்டு வர, அந்த கேட்டுட்டு வரச்சே
சத்துக்களாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்னா சொன்னேன் இவ, இது நன்னா இருந்ததுன்னு அவ சொல்லுவா. மீதி பேர்லாம் இது அசத்துக்களாகவோ அவிவேகிகளாகவோ இருந்துருக்கிறவா அவ இந்த இடத்துல தப்பா சொல்லிட்டா, இந்த இடத்துல இதுவாக்கிட்டான்னு அத்த தோஷமா ஒண்ணுமில்ல தோஷம் இல்லாததை கூட தோஷமா சொல்லிட்டு இருப்பா. இது இந்த அனுப்புனாளுடைய ஒரு இயல்பு. நாம பண்ற கைங்கரியத்துல எதனா தோஷம் இருந்ததுன்னாக்கா, தோஷமே இல்லாத இருக்கச்சே கூட இந்த கைங்கரியத்துல ஒரு தோஷம் சொல்றவாளாக அசத்துக்கள் இருப்பா. சத்துக்களாக இருந்திருக்கிறவா இதுல தோஷமே இருந்தா கூட அந்த தோஷத்தை பாராட்டாமல் இதுல இருக்கக்கூடிய விசேஷத்தை குணத்தை மாத்திரம் கிரகிப்பார்கள். இதுதான் சத்துக்களும் மீதி சத்துக்களாக இருக்கிறவர்களுக்கும் மீதி பேருக்கும் உண்டான வேறுபாடு. இந்த குற்றம் சொல்வது இந்த அசத்துக்கள்லாம் அனுப்புனாளாக இருந்திருக்கிறவா இருக்காளே, அவ என்ன பண்ணுவான்னு கேட்டா, சந்தர்ப்பத்தை கூட பார்க்காமல் இடம் பொருள் ஏவல் என்பதாக உண்டு. யார் சொல்லிருக்கா, எந்த இடம் எந்த வஸ்து என்கிறதெல்லாம் பார்க்காமல் அவ இந்த தோஷத்தை ஆரோப்பணம் பண்ணுவா, தோஷத்தை சொல்லுவா. ஒரு இடத்துல எல்லாராலையும் கொண்டாடப்படுபவனாக ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். திடீர்னு போய் அவனிடத்துல போய் எல்லாரும் அவன மாதிரி கிடையாது அப்படிதான் விசேஷமா இருக்கான்னு சொல்லச்சு, அவன் நடுவுல போய் ஒருத்தன் போய் அவனிடத்துல இருக்கக்கூடிய தோஷம் இவன் அப்படி பண்ணான்னு ஒருத்தனை போய் தோஷத்தை சொல்லி சொன்னான்னாக்க, அந்த தோஷத்தை சொல்றதுக்கு நாக்கு கூசணும். ஆனா இவன் நாக்கு இருக்க இது கத்தி தீட்டின மாதிரி தீட்டி வச்சிருக்குது, தோஷத்தை சொல்றதுக்கே தீட்டி வச்சிருக்குது. இவனுடைய சுபாவம் இப்படிதான் தோஷத்தை சொல்றவனாக இருப்பான். ஒன்னான ராமர் விஷயத்திலேயே தோஷம் சொல்றவனாக இருந்திருக்கச்சே, அதையும் ராமனை கொண்டாடுபவர்கள் இடையிலேயே தோஷத்தை சொல்றவனாக இருக்கச்சே, என்னிடத்துல நம்மள மாதிரி இருக்கிற விஷயத்துல ஏன் தோஷம் சொல்ல மாட்டான் என்று பல விஷயங்கள் சொல்ற. அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்ல போறேன். ஒரு சமயத்துல நான் ஒருத்தர் பின்னாடி போயிட்டு வந்தேன். சாதாரண மனுஷன், அவருக்கு ஒன்றும் படிப்பு அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் பின்னாடி போயிட்டு வந்தாசிக்கு போயிட்டு இருக்கேன், நாலு பக்கத்துல இருந்து வந்தாசிக்கு போயிட்டு இருக்கேன். அவனிடத்துல போய் அவன் பகவத் பக்தனாக இருந்தான். பெருமாளிடத்துல அதுவும் கண்ணனிடத்துல ரொம்ப பக்தி அப்படிலாம் இருந்தவன் அவன். அவனிடத்துல போய் சில பேர் சொல்லியிருக்கா, இது என்ன கண்ணன் என்ன பண்ணார், எப்ப பார்த்தாலும் போய் சொன்னார், எப்ப பார்த்தாலும் சரியாவே காரியம் பண்ணல, எல்லாரையும் ஏமாத்தினர், திருடினர், ஜாரன், அங்க கோபியர்கள் எல்லாரையும் தன் வசப்படுத்தினவர், எத்தனையோ மனைவிமாரோடு இருந்தவர், அவரை போய் தெய்வமாக கொண்டாடுறாள. இது மதாந்தரத்தால் சொல்லி நம்ம மதத்துல ஒருத்தர் இருந்திருக்க, அவர் நமக்காகவே பாடுபட்டு உயிரையும் நீத்தவரவர், அவர் எந்த வார்த்தையும் சுடு சொற்களை சொன்னவர் இல்லை, நமக்காக பிராணனை விட்டவர். அவரை நாம போய் அடையலாமா, இல்ல இப்படி ஜாரன் சோரனாக இருந்திருக்கிற கண்ணனை தெய்வமாக நினைக்கலாமா? இந்த மாதிரி ஒரு தூஷணம். இத கேட்ட உடனே அவனுக்கு மனசு மாறிடுச்சு. இப்ப நான் சொல்ற மாதிரி கொஞ்சமா சொல்லுவான்னா, அவன் எவ்வளவோ ஏகமா சொல்லியிருக்கான். உடனே அவன் கன்வெர்ட் ஆயிட்டான், வேற மொத்தத்துல அவன் மாறிட்டான். அந்த சமாச்சாரம் பத்தி எனக்கு தெரியாது. நான் அவன் பின்னாடி போயிட்டு இருக்கச்சே அவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வந்தான். இப்ப நான் கேட்டேன்,
இத்தனை நாள் வரைக்கும் கண்ணன் கண்ணன் தானடா ஒவ்வொன்றுத்துக்கும் போயிருந்த, உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கா அதே அந்த பெருமாளிடத்துல தான் பிரார்த்தனை பண்ண, அந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் ஜெபம் பண்ணதான், கிருஷ்ணர் கோவில்ல போய் அவரை பிரதட்சணம் பண்ணி வந்த, அவருக்கு போய் தேங்காய் உடைச்ச, எல்லாம் தான் பண்ண. அந்த மாதிரி தானே நீ பண்ண. நீ இப்ப அவருடைய அனுகிரகத்தினால தானே இத்தனை நாளா கிடைச்சது. இப்ப போய் திடீர்னு யாரோ ஒருத்தன் சொல்றானேன்னு மாறிக்கிறீங்க கேட்டேன் நான். இல்ல நீங்க சொல்றத கேட்டா அவர் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு தோன்றது. ஆனா அவங்க சொல்றதும் என் மனசை மாறும்படியாக தான், அவங்களும் என் மனசுல படும்படியாக தான் அவங்களும் சொல்றாங்க. அதனாலதான் நான் இதை மாறலாமன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன்னு அவன் சொல்லி வந்தான். இப்போ இவாளுடைய வாக்காகிற ஒரு கத்தி என்ன பண்றதுன்னு கேட்டோம்னா, உண்மையான பக்தர்கள் நடுவுல கூட இப்படிப்பட்ட பெருமாள் விஷயத்துல தோஷத்தை சொல்லி அவ மனசையும் கலைக்கும்படியாக பண்றது. இதுதான் இவாளுடைய ஒரு வாக்கு. இதே இந்த ஜனங்களும் இளகின மனசோட இருந்திருக்கிறவா, மிருது பிரஜர்களாக இருந்திருக்கவா, திருட விசுவாசம் இல்லாதவர்கள்லாம் இப்படியும் அப்படியும் சாஞ்சி போயிடுவோம். இதுதான் உலகத்தினுடைய ஒரு இயல்பு. இப்படி பரம பக்தனாக இருந்திருக்கான அவனிடத்துல போய் அவன் வழிபடுகின்ற கடவுளை பத்தி தோஷம் சொல்லலாமா, இது தப்பில்லையா என்று அவன் நினைக்க மாட்டான். அவன் நினைக்கிறது எல்லாமே இது எப்படி இருந்தாலும் தோஷம் சொல்லியே ஆகணும் என்பதாக சொல்லுவார். நக்கர நாய்க்கு செக்கு என்ன சிவலிங்கம் என்னன்னு சொல்லுவோம். செக்குல அந்த காலத்துல செக்குன்னா எண்ணெய் ஆடுறது செக்கு இருக்கு. அந்த எண்ணெய் ஆடின அந்த செக்குல எண்ணெய்லாம் ஆடின பிற்பாடு அதுல கொஞ்சம் அந்த எண்ணெய் வாசனை இருந்துட்டு இருக்கும். அதை தவிர அதுல புண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். இது எல்லாம் எடுத்த பிற்பாடு நாய் போய் அந்த நாக்கால அதை ருச்சிச்சு அதை சாப்பிடும். அதே மாதிரி இங்கான ஒரு குளத்தங்கரையில சிவலிங்கம் இருந்துன்னாக்கா அந்த சிவலிங்கத்துக்கும் அதை திருமஞ்சனம் பண்ணிருப்பா, அதுலயும் ஒரு எண்ணெய் வாசனை வரும். அந்த எண்ணெய் வாசனை வரதை பார்த்த உடனே அந்த நாய்க்கு இது சிவலிங்கமாச்சே என்று அந்த அந்த குருத்துவ புத்தி அது கிடையாது. அதையும் அது நாக்காலதான் அது நனாச்சு இது பண்ணும். அந்த மாதிரி இவனுக்கு என்னன்னு கேட்டவனாக்க, யாரிடத்துல தோஷம் சொல்றோம், எப்பேற்பட்ட வாழ்இடத்துல இந்த காரியத்தை பண்றோன்ற ஒரு புத்தி கிடையாது அவனுக்கு. அவனுடைய கொள்கையை பிரச்சாரம் பண்றது ஒண்ணுதான். அதுக்காக யாருண்ட வேணா எதை வேணா பார்த்து தோஷம் சொல்றதுன்றது இது உலகத்தாருடைய ஒரு இயல்பு. இத முக்கியமா இந்த கருத்தை மனசுல வச்சுண்டு சுவாமி அற்புதமான இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இது நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். பின்பற்ற வேண்டிய விஷயம்னாக்கா என்ன, எந்த அம்சத்துலன்னு கேட்டோம்னாக்கா, திருட பிரஜர்களாக இருக்கணும். நாம பண்ற காரியம் நல்ல காரியம்னு நமக்கு தீர்மானம் ஆயிடுத்தோம்னாக்கா, அதுல எத்தனையோ பேர் எவ்வளவோ தோஷம் சொல்லதான் சொல்லுவா. இப்படி தோஷம் சொல்றாளேன்றதுக்காக நாம பண்ற நல்ல காரியத்தை விட்டுட்டு போறதுன்றது கூடாது. அதுவும் நம்ம காதுபடவே நம்மளை பத்தி தோஷம் சொல்லுவா, அதெல்லாம் நாம பொருட்படுத்தக்கூடாது என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த ஸ்லோகம் ஏற்பட்டது நம்ம வாழ்நாள்ல. இப்ப இதனுடைய விஸ்தாரத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய விஸ்தாரத்தை பார்ப்போம். நிரவதி குணகிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரண முஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வரதனுஹதிம் வாலித்ரோஹம் மனகபசர்ப்பணம் பரிபித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா கிமுதாசதே. இந்த அநிபுணர்களாக இருந்திருக்கிறவா, அவிவேக்கிகளாக இருந்திருக்கிறவா, தாங்க சொல்ற வார்த்தைய இந்த ஸ்தானத்துல இந்த இடத்துல இதை சொல்லலாமா, இந்த இடத்துல சொல்லக்கூடாதான்றத பத்தி துளியும் யோசிக்காமல் சொல்லக்கூடியவர்களாக அவள்லாம் இருந்துட்டு இருக்கான்னு
முதல்ல ஒரு விஷயம். இது அவளுடைய முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டமான ஒரு விஷயம். அத்தை இந்த இடத்துல சொல்ற நிரவதி, அவதினா எல்லை, எல்லை இல்லாததுன்னு அர்த்தம். இப்ப எல்லைன்றது ராமனிடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் எத்தனை இருக்குன்னு சொன்னோம்னாக்க அந்த சங்கிய எண்ணிக்கை இருக்க அது எத்தனைன்னு சொல்ல முடியாததாக இருக்கு. அத்தனை கல்யாண குணங்களையும் உடையவராக இருந்திருக்கவர். அந்த சங்கையில மாத்திரம் எல்லை இல்லாதது இல்ல, ஒவ்வொரு குணமும் எந்த அளவு இருக்கு என்பதிலையும் பார்க்கணும். இப்ப விசுவாசம்னு சொல்றோம். சாஸ்திரத்துல ஒரு கேள்வி கேட்கிற, விசுவாசம் மகாவிஸ்வாசம்னு என்னத்துக்கு சொல்றது? சரணாகதி பண்ணச்சே மகாவிஸ்வாசம் வேணும்னு சொல்றாளே, விசுவாசத்துக்கு மேல மகாவிஸ்வாசம்னு ஒண்ணு தேவையா? இப்ப சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயங்களை சந்தியாவந்தனாதிகள் பண்றோம் நம்ம. அப்ப சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, அந்த சாஸ்திரத்துல விசுவாசம் இருக்கவே தானே சந்தியாவந்தனம் பண்றோம் நாம. இப்ப பித்ரு சிராத்தம் பண்றோம், இது எல்லாமே சாஸ்திரத்துல விசுவாசத்தை கொண்டுதான் நாம பண்றோம். அப்படி இருக்கச்சே விசுவாசத்துக்கு மேல்பட்டதான மகாவிஸ்வாசம்னு ஒண்ணு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அதுக்கு கேள்வி கேட்கச்சே அதுக்கு சமாதானம் சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, விசுவாசத்துல தாரதமியம் இருக்கு. தாரதமியம்னாக்க இது குறவு, விசுவாசத்துல குறவு, எவ்வளவு எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கல, அதுல ஒரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. நம்மள்ட ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன்கிட்ட 100 200 1000 கொடுக்குறோம், ரூபாய் கொடுக்குறோம். இந்த ரூபாயை கொடுத்து இந்த சாமானம் வாங்கிட்டு வான்னு சொல்றோம். அந்த அளவுக்கு தான் அவனிடத்துல நம்மளுக்கு விசுவாசம் இருந்துட்டு இருக்கு. அதுக்காக அவனிடத்துல ஏடிஎம் கார்டு கொடுத்து என்ன வேணா ரூபாய் எடுத்துவான்னு நாம சொல்ல போறது இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த அளவு விசுவசிக்கக்கூடியவர்கள் இவர்கள், இந்த அளவு விசுவசிக்கக்கூடியவர்கள் இவர்கள்னு ஒவ்வொன்றுலயும் அந்த விசுவாசத்துல வேறுபாடு இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி மகா விசுவாசம்ன்றது இருக்க, பிரபத்தி விஷயத்துல மகா விசுவாசம் வேணும் என்பது அந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு சொல்ற. அந்த மாதிரி நல்ல குணங்கள், தயா குணம் என்னிடத்துல இருக்குன்னு வச்சுப்போமே. எந்த அளவுக்கு தயா குணம் இருந்துட்டு இருக்கு, ஒரு கசாப்பு கடைக்காரன் இருந்துட்டு இருக்கான், அவனிடத்துலயும் தயா குணம் இருக்குன்னு சொன்னோம்னாக்க, அவன் எதிர இருக்கக்கூடிய ஜந்துவை ஹனனம் பண்ணி வதம் பண்ணி அதுதான் அது வியாபாரமா பண்ணிட்டு இருக்கான். அந்த மாம்சத்தை வித்துண்டு வரான் அவன். இப்ப அவனிடத்துல எந்த அளவுக்கு தயை இருக்குன்னா, அவன் மனைவி அவன் பசங்க அவனை சேர்ந்தவர்கள்னு வரைச்சே அவளுக்கு ஒரு துளி கஷ்டம் வந்தா கூட, அவ உடம்புல துளி ரத்தம் வந்தா கூட அவனால சகிச்சுக்க முடியாத இருந்துட்டு இருக்கும். ஆனா எதிர இருக்கிற வஸ்துவை வதம் பண்ணி பண்றான். அப்ப அங்க வரைச்சே அவனிடத்துல அதுல வரைச்சே தயை இல்லாத போயிடுறது. இப்ப அவனிடத்துலயும் தயை இருக்குதான் இருக்கு, ஒரு நல்ல குணம் இருக்கதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதனுடைய அளவுன்றதும் ஒரு விஷயம். அந்த மாதிரி இங்க பெருமாளிடத்துல ஒவ்வொரு குணமும் குற்றம் பாராமை வாத்சல்யம்னு சொல்றோம். இந்த வாத்சல்யம்ன்றது குற்றம் பாராமைன்றது நமக்கு நம்மாத்து பசங்கள் விஷயத்துல குற்றம் பாராமைன்ற வாத்சல்யம் நமக்கு இருக்கலாம். நம்ம குழந்தையோ நம்ம பேரனோ நம்ம பசங்களோ அவ ஒரு அழுக்கா வர மூக்சலியோட வருது, அந்த குழந்தை உடம்பெல்லாம் அழுக்கா வருதுன்னா கூட அதை தோஷமா பார்க்காத அந்த குழந்தைக்கு தொடச்சி விட்டு அதை பண்ணி சகஜமா நாம அங்கீகரிக்கிறோம். நாம இதே பக்கத்தாத்து குழந்தை இந்த மாதிரி அழுக்கா வந்ததுன்னா போயிட்டு வா நீ போய் எல்லாம் குளிச்சுட்டு வா அப்புறம் வரலாம் ஆத்துக்குன்னு தான் நாம சொல்லுவோம். நாம அந்த வாத்சல்யம்ன்றது, நம்மளுடைய வாத்சல்யம்ன்றது ஒரு சாரார் இடத்துல மாத்திரம்தான் நின்று போயிடுறது, எல்லா இடத்துலயும் அந்த வாத்சல்யம்ன்றது பிரவகிக்கல. ஆனா பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய தயையோ வாத்சல்யமோ
இப்படிப்பட்ட எல்லா குணங்கள், இந்த குணங்கள் எல்லாமே, அந்த கல்யாண குணங்கள் எல்லாமே இவ்வளவுன்றது அளவு கடந்ததாக இருக்கின்றன என்பதுதான் முக்கியமான விஷயம். இவாளிடத்துல மாத்திரம்தான் அந்த வாத்சல்யம் இருக்கு, அவளிடத்துல மாத்திரம்தான் அந்த வாத்சல்யம் இருக்குன்றது இல்லை. எல்லார் விஷயத்திலையும் அந்த வாத்சல்யத்தோட தான் பெருமாள் நடந்துக்கிறேன். எல்லார் விஷயத்திலையும் தயையோட தான் பெருமாள் இருந்துருக்கு. இப்படி எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நல்ல குணங்களுடைய அளவிட்டு குணங்கள் இருக்க, இது நிரவதி, அளவிட்டு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. இப்ப இந்த நிரவதின்றதுனால ரெண்டு விஷயம். ஒரு விஷயம், எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு, எத்தனை நல்ல குணங்கள் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கா எத்தனைன்னு சொல்ல முடியாது. லோகத்துல எத்தனை எல்லாம் கல்யாண குணங்களாக சொல்றோமோ அத்தனை கல்யாண குணங்களும் ராமனிடத்துல இருந்துருக்கு. இது சங்கிக்கு நிரவதின்னு சொல்ற. அதே மாதிரி பரிமாணத்திலையும் சொல்லச்சு எவ்வளவு அந்த குணம் இருக்கு. ஏரியில ஜலம் இருக்கு, எவ்வளவு இருக்குன்னா ஏரி நிரம்பிடுத்தும் இன்னும் சொல்ற மாதிரி. அது ஏரி நிரம்பிடுத்தோம்னாக்கா அது கலங்கள் போகும். அந்த மாதிரி ராமனுடைய குணங்கள், ஒவ்வொரு குணங்களும் எந்த அளவுக்கு இருக்குன்னாக்கா அதுக்கு இந்த அளவுன்னு சொல்ல முடியாத, எல்லா விஷயத்திலையும் பிரவர்த்திக்கும்படியாக அப்படிப்பட்ட குணங்கள் ராமனுடைய குணங்களிடத்துல இருந்துருக்குன்னு சொல்ற. தாதிருஷாகசமரிம் ரகுவீர வீக்ஷ்ய விஸ்ராம்யதாம் இதி முமோசித முக்தபாஜௌ கோயங்குணஹ கதரகோட்டி கதஹ கியான்வா கஸ்ய ஸ்துதேஹே பதமஹோ பத கஸ்ய பூமிஹி. அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிற. ஆழ்வானுடைய சீசூக்திகளை நாமளும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம், நாமளும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். அதிமானுஷஸ்தவத்தை நாம ஏற்கனவே உபன்யாசம் பண்ணிருக்கோம். அந்த அதிமானுஷஸ்தவத்துல ராமனுடைய ஒரு பெரிய ஒரு கல்யாண குணத்தை சொல்ற. அது அற்புதமான ஒரு கல்யாண குணம். ராவணன் எதிர சண்டை போடுறான், ராமனை அழிக்கணும், ராமனை வதம் பண்ணணும்னுட்டு எதிர சண்டை போட்டு. இப்படி சண்டை போட்டு இருக்கச்சே ராவணன் சளைச்சு போயிடுறான், விஸ்ராந்தனா போயிடுறான். அந்த சமயத்துல ராமர் பார்த்து, அப்பா நீ எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிராயுத பாணியா நீ நின்று இருக்க, நீ தேரை இழந்திருக்க, ஆயுதங்கள் இல்லாத இருக்க, ஒண்ணும் இல்லாதவனா நீ இருந்துட்டு இருக்க. இப்ப உன்னால என்னோட சண்டை போட முடியாத ஒரு நிலையில நீ இருந்துட்டு இருக்கச்சே, இந்த துரவஸ்தையில உன்னை வதம் பண்ண நான் விரும்பல. நீ இன்னைக்கு போய் எல்லாத்தோடையும் நாளைக்கு வா, நாளைக்கு என்னோட சண்டை போடு, அப்ப நான் உன்னை ஜெயிக்கிறேன். இப்ப நிராயுத பாணியா இருக்கிற உன்னை வதம் பண்ணி நான் ஜெயிச்சேன்ற பெருமையை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லைன்னு ராமர் சொல்றேன். அந்த எதிர நிக்கிற ராவணன் யாரு? சீதா பிராட்டியை அபகரணம் பண்ணிண்டு துரோகம் பண்ணினவர். இந்த சேது பந்தனம் பண்ணி லங்கைக்கு வந்த பிற்பாடும் கூட இன்னமும் சீதையை பிரத்யர்ப்பணம் பண்ணாம திருப்பி கொடுக்காமல் சீதையின் இடத்துல விபரீதமான புத்தியோட நடந்து கொண்டிருக்கிறவன், இன்னும் அந்த எண்ணத்துல இருந்து துளியும் மாறுபடாதவனாக இருந்திருக்கிறவன், அவன் அந்த அபராதம் பண்ணி அப்படியே ஈர கையோட அவன் இருந்துட்டு இருக்கான் ராவணன். அவன் விஷயத்துல போய் தாதிருஷாகசமரியும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாப்பத்தை பண்ணவனாக இருந்திருக்கிற உனக்கு எதிரியான அவனை பார்த்து, ஹே ரகுவீரா ராமா நீ என்ன பண்ண? விஸ்ராம்யதாம் இதி முமோசித முக்தபாஜௌ. அவன் மூச்சை இழந்த ஒரு நிலையில வரான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே விஸ்ராம்யதாம் இதி முமோசித, அப்பா நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, இன்று போய் நாளை வான்னு சொல்றியே. கோயம் குணகா, இது என்னன்னு சொல்றது? இந்த குணத்தை என்னன்னு நான் சொல்றேன். கதரகோட்டி கதஹா, இது என்ன வாத்சல்யத்துல சேர்த்துக்கியா? இது தயையில சேர்த்துக்கியா? இல்ல தர்மத்துல சேர்த்துக்கியா? எதுல சேர்த்துக்க? எதுல சேருது? கியான்வா,
அப்படி எதனா ஒரு விஷயத்துல இது வாத்சல்யமோ தயையோ சொல்றதா இருந்தாக்கா அந்த தயையினுடைய அளவு என்னன்னு சொல்ல முடியுமா? கசியஸ்துதே பதமாகும். இப்படி நீ இருந்துருக்கே, உனக்கு யாருடைய ஸ்தோத்திரத்துக்கு இது நிலமாக ஆகும்? பத கஸ்ய பூமிகி, உன்னுடைய கல்யாண குணங்களை யாரால அறிய முடியும்? இதுதான் இந்த இடத்துல இங்க நிரவதி குண கிராமேன்னு சொல்லச்சு, நிரவதின்ற சப்தத்துக்கு ஆழ்வான் சாதித்த மாதிரி உள்ள குணத்தை தெரியப்படுத்துறது. ஆகையால இது எவ்வளவு குணங்கள் ராமனிடத்துல இருக்குன்றது அதையும் சொல்ல முடியாது, சங்கையினாலையும் சொல்ல முடியாது. இருக்கிற ஒவ்வொரு குணங்களுடைய அளவிட்டு சொல்றதும் அதுவும் முடியாததாக இருந்துருக்கு என்று சொல்ற. நிரவதி குணகிராமே, குணகிராமே சொல்ற. இந்த கிராமம் அப்படின்னா சமூகம்னு அர்த்தம். பரஸ்பர சாகித்யம், இந்த குணங்கள் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது. தயா, வாத்சல்யம், சௌசீல்யம், இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் ஒன்ன விட்டு ஒண்ணு இருக்காது. எல்லாம் ராமனோடத்துல ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்தேதான் இருந்துட்டு இருக்கா. இது சங்கீபூய, இப்படிப்பட்ட நற்பண்புகள் எல்லாமே சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுனால அத குணகிராமம் என்பதாக சொல்ற. இந்த கிராமத்துலாம் அந்த காலத்துலாம் குடிசை வீடு இருந்துட்டு இருக்கும். இந்த குடிசை வீடுல வரைச்சே ஒண்ணுக்கு ஒண்ணு இடைவெளி இல்லாமல் பக்கத்துல 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 இருக்கும். ஒரு செவரு தான் ரெண்டு ஆத்துக்கும் பக்கத்துல, பக்கத்தாத்துக்கு இது கீழண்ட செவரா இருக்கும், இந்த ஆத்துக்கு இது மேலண்ட செவரா இருக்கும். ஒரு செவரு தான் வைப்பா, இன்னொரு செவர் பக்கத்தாத்துக்காரா வச்சுப்பா. ரெண்டு செவருமே ஒருத்தருடைய இதுன்றதே கிடையாது. கிராமத்துல அந்த ஓட்டு வீடா இருந்தாலும் இன்னைக்கும் அந்த நிலை இருந்துருக்கு. இப்படி ஒன்னோட ஒண்ணு ஒருத்தர் இல்லாத ஒருத்தர் இருக்க மாட்டா. இது கிராமத்தினுடைய ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த குணங்கள்லாம் எப்படி இருந்துருக்குன்னாக்க, இந்த வாத்சல்யம் இல்லாத தயை இருக்காது, தயை இல்லாத க்ஷமா இருக்காது. இப்படி இந்த ஒவ்வொரு குணங்களும் ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சு இருக்காததாக இருக்கிறது இருக்க. அதை வச்சுட்டு குணகிராமைன்னு சொல்ற. தாந்தைஹி சர்வ பிரஜாகாந்தைஹி பிரீதி சஞ்சனநயேந்திரணாம் குணைர் விருருஜோ ராமஹ தீப்தஹ சூரிய இவம் சுபிஹி. சூரியனுக்கு பிரகாசம் அவனுடைய கிரணங்களால, ராமனுக்கு பிரகாசம் ராமனிடத்துல இருக்கக்கூடிய நற்பண்புகளாக தான். இதுதான் விசேஷம். ஆகையால சர்வ பிரஜா காந்தைஹி பிரீத்தி சஞ்சரணைஹின்னு சொல்ற. சூரியனுடைய தேஜஸ் ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் சுட்டரிக்கிறது. ஆனா ராமனுடைய குணங்கள் அப்படி இல்லை. பிரீத்தி சஞ்சரணைஹி, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய குணங்கள். அப்படிப்பட்ட குணங்களாலே ராமன் பிரகாசிக்கிறார். பகவோன்றப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே. தசரத சக்கரவர்த்தி கேக்குறே, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, நான் இந்த ராஜ்ய பாரத்தை என்னுடைய மகன் ஜேஷ்ட புத்திரனாக இருக்கிற ராமனிடத்துல இத ராஜ்ய பாரத்தை வகிக்கும்படி நியமனம் பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்கள்லாம் என்ன சொல்றீங்கன்னு அங்க வந்திருக்கிற சிற்றரசர்கள் மகர்ஷிகள் எல்லார் முன்னிலையில சபையில சொல்றேன். அப்ப சொல்லச்சே அவள்லாம் சொல்றா, பகவஹான்றப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே. உன்னுடைய மகனிடத்துல எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருக்கின்றன. அவனிடத்துல ராஜ்ய பாரத்தை ஒப்படைப்பதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானம்னு அந்த பட்டத்து யானை மேல உட்கார்ந்து ஒரு கொடை, வெண்கொற்ற கொடையும் கீழே அவருடைய முகம் கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாதுமா இருந்துண்டு அந்த பட்டத்து ராஜாவாக வரணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம்னு சொல்றார். எதனால? ராமனிடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்களாலதான் என்பதாக சொல்ற. ராகவம் சோபயந்தேதே ஷட்குணா புருஷோத்தமம்.
தாத்தூனாமிவ சைலேந்திரஹ குணானாம் ஆகரோ மகானே. சௌசல்யம் வாத்சல்யம் முதலிய 6 குணங்கள், க்ஷமா தயை எல்லாம் இருக்கக்கூடிய இந்த 6 குணங்கள் பெருமாளுக்கு எப்படி ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தைஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 குணங்கள் அவருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கின்றனவோ அந்த மாதிரி ராமனுக்கு இந்த சௌசல்யம் முதலிய 6 குணங்கள் ஏற்றத்தை கொடுக்கின்றன. சோபயந்தேதே, அவருக்கு ஒரு சோபையை உண்டு பண்ணுகின்றதாக இருக்கிறது. அதுவா இந்த 6 குணங்கள் ராமனிடத்திலே அடைந்து நிறம் பெற்றதாக ஆகின்றன. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தாத்தூனாமிவ சைலேந்திரஹ குணானாம் ஆகரோ மகான்னு சொல்லுது. பெரிய மலை இருந்ததுன்னாக்க, இப்ப ஹிமோத்பரியம் பர்வதத்துல எவ்வளவு ஓஷதிகள், எவ்வளவு மருந்து மூலிகை செடிகள் இருக்கின்றன, எவ்வளவு தாத்துக்கள் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியாது. அசங்கேயமாக இருக்கு அது எல்லாம். அந்த மாதிரி ராமனிடத்துல கல்யாண குணங்கள்லாம் குடிக்கொண்டு இருக்கின்றன. இதெல்லாம் தான் குணகிராமே என்பதாக சொல்ற. கிராமஹா அப்படின்னு சொன்னா வாசஸ்தானம்னு அர்த்தம், வசிக்கிற இடம்னு அர்த்தம். அதுக்கு நிரவதி குணகிராமேன்னு சொல்றதுனால அளவில்லாததாக இருந்திருக்கிற அத்தனை குணங்களும் நித்திய வாசம் பண்ணுகிற இடம் எதுன்னாக்கா ராமனுடைய. அகமத் அவரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா, லக்ஷ்மணன் சொல்ற வார்த்தை. ஹனுமார் இடத்துல தன்னை அறிமுகப்படுத்திக்கச்சு, என் பேர் லக்ஷ்மணன் பேரு, நான் ராமனுடைய தம்பி. இதனால என்ன, ராமன் தமையனா போயிட்டபடினால, அண்ணாவா போயிட்டபடினால அவர் இட்ட வழக்குல இவன் இருக்கிறதுன்றது, தாசத்துவம் அடிபணிந்து காரியம் பண்றதுன்றது இவனுக்கு உச்சிதமான ஒரு விஷயம்தான் லக்ஷ்மணனுக்கு. ஆனாலும் கூட ராமனுடைய திருக்கல்யாண குணங்களாலே ஈர்க்கப்பட்டு தன்னை வெறும் தம்பின்னு சொல்லிக்காத தாஸ்யம் உபாகதாக, நான் ராமனுக்கு தாசன் என்பதை, அந்த தாஸ்யத்தை நான் அடைந்தவனாக இருக்கேன்னு லக்ஷ்மணன் சொல்லிக்கிறேன். அதை பெருமையா சொல்லிக்கிறேன். இதுல இருந்து ஏற்படுறது ராமனிடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்களினுடைய ஒரு விசேஷம். குணையர் தாஸ்யம் உபாகதான்னு சொல்லக்கூடியது இப்படி இது எல்லாவற்றையும் சொல்லுவதற்காக தான் இந்த இடத்துல நிரவதி குணகிராமே என்பதாக சொல்ற. நிரவதி குணகிராமே ராமே, ராம சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு, ரமயதி ராமஹான்னு ஒரு அர்த்தம். ரமயதி உலகத்தார் அனைவரையும் சந்தோஷப்படுத்துகின்ற, அந்த ராமனை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே ஒரு சந்தோஷம் எடுத்துருக்கு. அந்த ராமனை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே இந்த பழங்கள் புஷ்பங்கள் எல்லாமே அந்த ராமனை சேவிக்கிற மாத்திரத்தினால உடனே அந்த பழம் புஷ்பங்கள்லாம் உடனே கொடுக்கிறது. விருட்சாக கூட, விருட்சங்கள்லாம் கூட இருந்துருக்கு. ராமன் அயோத்தியில இல்லைன்னு சொன்ன உடனே அபிவிருட்சா பரிம்லானான்னு அப்படியே வாடி போயிடுறது. அப்படி அந்த ராமனுடைய அழகுனாலே எல்லாமே ஈர்க்கப்பட்டதாக இருந்துருக்குன்றது சத்தியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அப்ப சொல்ற, இப்போ என்னன்னா ராம சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும். ரமு கிரீடாயாம்ன்றதுல இருந்து அந்த தாத்துனால வருது. இப்ப பெருமாள் ஒரு லீலாரசத்தை அனுபவிப்பதற்காக ராமர் என்கிற ரூபத்துல அந்த விக்கிரகம், அந்த திருமேனிய அவர் பற்றி கொண்டார்னு அர்த்தம் சொல்லணும். அப்போ அதனால அந்த அப்படி இருந்தாலும் கூட அந்த கல்யாண குணங்கள், ராமனிடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நித்திய வாசஸ்தலமாக கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட திருமேனியோட இருந்துருக்குன்னு சொல்ற.
இல்ல ரமயதீதி ராமஹா எல்லாரையும் சந்தோஷிப்பிக்கிறார்னு சொல்லச்சே ஒரு ஸ்வர்ண விக்கிரகம் ஸ்வர்ணத்துல ஒரு ஆபரணம் பண்றோம். அந்த ஸ்வர்ணத்துல பண்ணின ஆபரணத்துல வைரக்கல்லு நவரத்னங்களால கச்சிதமாக இழைக்கப்பட்டு இருந்ததுன்னாக்க அது எப்படி மேலும் சோபையை உண்டாக்குமோ அந்த மாதிரி அந்த ஸ்வர்ணஸ்தானத்துல இருந்திருக்கிற ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அதுல இப்படிப்பட்ட மிக உயர்ந்த குணங்கள்லாம் குடிகொண்டு இருப்பதனால இவை எல்லாமே பிரகாசிக்கின்றன அர்த்தம். இப்படி எம்பெருமான் இருந்திருக்கு. பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜ்ஞம் பிரயவாதினம். சீதா பிராட்டி சொல்ற பாக்யம் பண்ணினவா தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி. பாக்யம் பண்ணினவா இப்படி சிம்மம் மாதிரி வீறு கொண்ட நடையுடையவனாக ராமனை பார்க்கிறார்கள்னு சொல்றார். இப்ப அந்த பார்ப்பதுன்றது அந்த திவ்யமங்கல விக்கிரகம் ராமனுடைய திருமேனி, அந்த திருமேனியை பார்ப்பதுன்றது எவ்வளவு விசேஷம். அது கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கிறவாளால தான் சேவிக்க முடியும்ன்றது தெரியுது. ஆகையால அது விசேஷத்தை சொல்ற. அதே மாதிரி சித்திரக்கூட்டத்துல ராமன் வாசம் பண்ணினதுனால அச்சேதனமாக இருந்தாலும் கூட அந்த மலைக்கே ஒரு ஏற்றம் வந்தது. இப்படி இருந்திருக்கிறவர் நிரவதி குணகிராமே, அளவிட முடியாத குணங்களோட இருந்திருக்கிறார் ராமன். அவரிடத்துல இன்னொன்னு நிராகசி, அவரிடத்துல எந்த தோஷமும் எப்பவுமே இல்லாததாக இருந்திருக்கு, அபராத தேசமும் இல்லாதவர். நதம் பசியாமியம் லோகே பரோட்சமபி யோ நரஹா நிரஸ்தோபி யோஸ்ய தோஷமுதீரையேத்துன்னு சொல்ற. சில பேர்லாம் நம்மளிடத்துல தப்பு இருக்கலாம், யாரும் தப்பே இல்லாதவா கிடையாது. எல்லாரும் எங்கேயான ஒரு இடத்துல ஒரு விதமான தப்பு பண்ணுறவாள இருந்துட்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட நேரம் அவள்கிட்ட தப்ப சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கோச்சமா இருந்துட்டு இருக்கும். மறைவுல அவனிடத்துல இந்த தப்பெல்லாம் இருக்குன்னு சொல்றதுன்றது இருக்கு, லோகத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனா ராமர் விஷயத்துல மறைவா கூட யாரும் தப்பே சொன்னவா கிடையாது. அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறவர் ராமர். நதம் பசியாமியம் லோகே பரோட்சமபி யோ நரஹா. ஒரு மனுஷன் நேரடியாக தோஷம் சொல்லாட்டா கூட பரோட்சம் மறைவிலையான தோஷம் சொல்றதுன்றது இருக்கான்னா அப்படி யாருமே லோகத்துல இல்லாதவளாக இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற ராமர் விஷயத்திலேயே சில பேர் தோஷம் சொல்ல துணிகிறார்கள் என்று சொல்ற. இதுல இருந்து என்ன ஏற்படுறதுன்னு கேட்டா, பெருமாள் பரபிரம்ம பூதமான ராமன் அவரிடத்துல உபயலிங்கத்துவம்னு சொல்லி சொல்றது, ஹேய பிரத்தனீக கல்யாணிக்க தானத்துவன்றது பரமாத்மாவில இருக்கக்கூடிய ஒரு விசேஷ குணம். அந்த குணத்தை சொல்லி சொல்ற. ஹேய குணங்கள் நிராகசி, ஒரு தோஷமும் இல்லாமல் இருந்திருக்கிற ராமனிடத்துல நிராகசி ராமேன்னு அர்த்தம். அதே மாதிரி நிரவதி குணகிராமே ராமே, இது ரெண்டுத்துக்கும் இந்த ராமேன்றதுதான் விசேஷமா இருக்கு. இப்ப எந்த தோஷமும் இல்லாமல் சமஸ்த கல்யாண குணங்களோடு இருந்திருக்கிற ராமனிடத்திலேயே இந்த வாக்காக இருக்கக்கூடிய ஒரு கத்தியால தோஷத்தை சொல்றவர்களாக முனைபவர்களாக ஜனங்கள் இருக்கான்றத சொல்ற. அந்த 2வது பாதத்தினுடைய விஸ்தாரத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, முதல்ல இடம் பொருள் ஏவலை பார்த்து குணதோஷத்தை சொல்லணும். ஒருத்தரை பத்தி தோஷம் சொல்லணும்னாக்க பல முறை பராமர்சம் பண்ணிட்டு தான் அந்த தோஷத்தை சொல்லணுமே தவிர சொல்லக்கூடாது. ஏகாந்தத்துல சொல்லக்கூடிய விஷயம் வேற, லோகாந்தமாக எல்லாரையும் ஊரறிய சொல்லக்கூடிய விஷயம் வேற. நல்ல மனுஷால் விஷயத்துல ஏதோ ஒரு அல்பமான தோஷம் இருந்ததுன்னாக்க
அதை ஊரறிய சொல்லக்கூடாது, ஏகாந்தத்துல நாம சொல்லணும். மூணாவது, ஒருத்தர் இடத்துல நல்லது இருக்கச்சே நல்லதை தான் பார்க்கணுமே தவிர தோஷத்தை பார்க்க கூடாது. தோஷத்தை பார்த்தாதானே அந்த தோஷத்தை பத்தி சொல்றது, அந்த தோஷமே நம்ம கண்ணுல படக்கூடாது, நல்லதில்லை. அதே மாதிரி மகான்களுடைய சந்நிதியில வரச்சு அவளுக்கு தெரியாததா, நாம ஏதோ ஒண்ணு சொல்றோம்னு நினைச்சிட்டு நாம ஒரு தோஷத்தை சொல்றதுன்றதற்கு அது பெரிய தப்பு. அறியாமையினால இது முட்டாள் விவேகம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையிலையும் நாம இப்படிதான் நடந்து கொள்ள வேணும் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக ஏற்பட்ட இந்த ஸ்லோகம். நமக்கும் இப்படிதான் நடந்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த புத்தியை பெருமாள் தான் நமக்கு கொடுக்கணும், அந்த ராமர் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அவர் திருவடியில பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே